ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. இன்றைக்கி வந்து நான் வந்து அது வந்து இன்றைக்கி அவனுக்கு சர்ப்ரைஸாக வைக்கலான்னு நினச்சிட்டான். ஏன்னா அவன் வந்து காலையிலேருந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மால் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலைன்னு நினச்சிட்டு வரான். அப்போது இப்போ வந்து வேலை முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு வருவான். ஸோ எப்படி வந்து நான் கொடுக்குற சர்ப்ரைஸ்க்கு எப்படி வந்து அவன் வந்து ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து இப்படி பண்ணுறது அவனுக்கு தெரியாமலே நிறைய டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எல்லாமே சொதப்பி இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து மனசில் வைக்க தெரியாது. ஸோ அதனால் வந்து சொதப்பிடுச்சு. இது வந்து சீக்கிரமாக பண்ணது. நான் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு அவனுக்கு எப்படி வந்து அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி பண்ணலான்னு நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறன்றதை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கேட்கலாம் வந்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணி எப்போ வந்து உள்ளே இருந்து வருவான், எப்படி வெளியில் இருந்து வருவான், அவன் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க வந்து அவன் இப்போ வந்துடுவான். வரும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வைக்க முடியாது. அப்பாக்கே தெரியாது, இப்பதான் தெரியும். ஓகே, அப்புறம் வந்து அச்சு வரும்போது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்போம். அவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சொல்லு சொல்லு செகண்ட் போயிட்டு வந்திருக்கப்போ போடாம இருக்கேன். சனி, நீ போய் ஏதாவது பண்ணிருக்கியா? போய் ஏதாவது பண்ணிருக்கேன். எந்த கடையில் போய் வாங்கினேன்? நான் கேட்போம்ல, கொடுத்தது எனக்கு, ஆனால் திங்கிறதெல்லாம் வேற ஆளுக்கு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதுதானே உண்மை. நீங்கள் என்னத்தெல்லாம் கட் பண்ணிட்டு போங்க. தோசை கொடுக்குறேன், தோசை கொடுத்தா பார்த்து டக்குன்னு பிரிக்கிற மாதிரி இப்போ நான் நினச்ச மாதிரி தோசை கொடுத்தா போகிறேன். இங்கே பாருங்க.
எடுக்கலாம் வெளியில ஆ கலண்டுருச்சு. அம்மா அந்த பாக்ஸ் இது வேற வேற சிக்கா எரிமா ஐடியா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் அவனோட gift வந்து பிடிச்சிருக்கா? இது கார்ல வைக்கிறதுக்காக நிக்காது. அது ஒட்டி வைக்கலாம்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. எந்த பிள்ளை? எந்த பிள்ளை? அந்த கடைக்கார பெரியா பிள்ளை. கடைக்கார பிள்ளை பெரியா பிள்ளை. இந்த கடைக்கு தானே போக முடியும். அந்த வீடியோ வந்து எப்படி அச்சு வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னு நீங்க பாத்துட்டீங்கல்ல. எப்படி சர்ப்ரைஸ் ஆயிட்டாச்சு நீ? எப்படி இருந்துச்சு? இப்படிதான். கிஃப்ட் நல்லா இருந்துச்சா? இது வந்துட்டு அவனுக்கு சுத்தமா தெரியவே செய்யாது.